கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய தங்கள் அனைவருக்கும் ஸ்வீட் ஊழியத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். சங்கீதங்களின் புத்தகம் 105 சங்கீதம் 19வது வசனம். சங்கீதம் 105 வசனம் 19. கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறுமளவும் அவருடைய வசனம் அவனை புடமிட்டது. கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறுமளவும் அவருடைய வசனம் அவனை புடமிட்டது. என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, யாரை குறித்து இங்கே சங்கீதக்காரன் நினைவு கூறுகிறார் என்றால் யோசேப்பினுடைய வாழ்க்கை குறித்து நினைவு கூறுகின்றார். அதற்கு அடுத்த வசனத்தில் 20வது வசனத்தில் அது அங்கே உறுதி செய்யப்படுகிறது. 20வது வசனத்தில் அங்கே சிறைச்சாலையில் கிடக்கிறதான யோசேப்பை ராஜா அதிபதியாக மாற்றினார் என்ற காரியம் அங்கே எழுதப்பட்டிருக்கின்றது. என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, இங்கே யோசேப்பை குறித்து சொல்லும் பொழுது இங்கே தாவீது எப்படி சொல்லுகிறார் என்றால், கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும். கடவுள் யோசேப்பை குறித்து அவருடைய வாழ்க்கை மற்றும் எதிர்காலத்தை குறித்து ஆண்டவருக்கு வெளிப்படுத்தி வாக்குத்தத்தமாய் பண்ணின அந்த வார்த்தை நிறைவேறும் வரையிலும் என்ன செய்ததாம் யோசேப்பின் வாழ்க்கையில்? அவருடைய வசனமானது அவனை புடமிட்டு கொண்டே இருந்தது என்று எழுதுகிறார். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, ஏன் இப்படிப்பட்டதான காரியம் நமக்குள்ளாக நடைபெற வேண்டும் என்றால், தேவனுடைய அழைப்பு என்பது மிக உன்னதமான ஒரு அழைப்பு. கடவுள் தம்முடைய பிள்ளைகளை பலவிதமான நோக்கத்தோடு கூட தெரிந்து கொள்ளுகின்றார். அந்த நோக்கம் நிறைவேறுவதற்கு அங்கே அந்த குறிப்பிட்ட அந்த மனிதருக்குள்ளாக அந்த தகுதி இருக்கிறதா, அந்த தாளந்துகள் இருக்கிறதா, அதற்கான ஞானம் இருக்கிறதா என்றெல்லாம் கடவுள் என்ன செய்கிறதில்ல, பார்ப்பது இல்லவே இல்லை. கடவுள் தகுதி வாய்ந்தவர்களை அழைப்பதில்லை, மாறாக அழைத்தவர்களை அவருடைய அழைப்புக்கு ஏற்ற வண்ணமாக தகுதிப்படுத்துகிறார் என்று சொல்லுவார்கள். ஆம் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, அதுதான் இங்கே யோசேப்பின் வாழ்க்கையில் நடக்கின்றதை பார்க்கிறோம். யோசேப்பு தகுதி வாய்ந்த மனிதனா? எகிப்தை அங்கே ஆளுவதற்கும் அதன் மூலமாக அந்த பஞ்ச காலத்தில் தன்னுடைய சொந்த ஜனங்களுக்கு பிழைப்பூட்டுவதற்கும் அவருக்குள்ளாக திறமை இருக்கிறதா என்றெல்லாம் கடவுள் பார்க்கவில்லை. மாறாக யோசேப்பை ஆண்டவர் தெரிந்து கொள்ளுகிறார். அநேக காலத்திற்கு பிறகு இப்படி ஒரு பஞ்சம் வரப்போகிறது. அதிலே தம்முடைய மக்கள், தமக்கு சொந்தமான மக்கள் காப்பாற்றப்பட வேண்டும். அதற்கு தான் தீர்மானிக்கிற ஒரு மனிதனை எகிப்திற்கு கொண்டு சென்று அங்கே தானே அவனை அதிபதியாக்க வேணும் என்று ஆண்டவர் திட்டமிடுகின்றார். அதை யோசேப்புக்கு வெளிப்படுத்துகின்றார். அதற்கு பிறகு அந்த வார்த்தை சொல்லிவிட்ட பிறகு, நான் ஒரு சில ஆண்டுகள் கழித்து எனக்கு எப்பொழுது தேவையோ அப்பொழுது நான் வருகிறேன் என்று சொல்லிவிட்டு போய்விடவில்லை. மாறாக அந்த இமைப்பொழுதில் இருந்து கர்த்தருடைய வார்த்தை யோசேப்பிற்கு எப்பொழுது வந்ததோ அந்த நேரத்தில் இருந்து கடவுளுடைய வசனமானது அல்லது கடவுளுடைய வழிநடத்துதல் ஆனது அவனை புடமிட்டு கொண்டே இருந்தது. புடமிட்டு கொண்டே இருந்தது என்றால் அவரை உருவாக்கி கொண்டே இருந்தது. எதற்கு நேராக உருவாக்கி கொண்டிருந்தது? கடவுள் என்ன காரியத்தை யோசேப்பை குறித்து எதிர்காலத்தில் நடப்பதை குறித்து பேசினாரோ அதற்கு தகுதியானவராக, அதற்கு திறமை படைக்க வேண்டியவராக, அதற்கு வேண்டிய ஞானம், அதற்கு வேண்டிய அறிவு, அதற்கு வேண்டிய கிருபை எல்லாவற்றையும் உடையவராக அவர் மாறுவதற்கான அந்த உருவாக்குதலை கர்த்தர் நடத்தி கொண்டே வருகின்றார். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் கடவுள் அதைத்தான் செய்து கொண்டிருக்கின்றார். இன்றைக்கு ஏன் நம்முடைய வாழ்க்கையில் இத்தனை நெருக்கடிகள், இத்தனை பாடுகள், பல நேரங்களிலே அவமானங்கள் கூட ஏன் ஏற்படுகிறது என்றெல்லாம் நாம் யோசிக்கும் பொழுது பல நேரங்களில் நாம் என்ன நினைக்கிறோம் என்றால், கடவுள் என்னை மறந்து விட்டார், கடவுள் என்னை கைவிட்டு விட்டார், என் ஜெபங்களை கேட்க ஆண்டவர் விரும்பவில்லை, ஆகவே இந்த துன்பமெல்லாம் எனக்கு வருகிறது என்று நாம் நினைக்கின்றோமே தவிர, ஆண்டவர்
என் வாழ்க்கையில் இந்த பாடுகளை அனுமதித்தின் காரணம், என்னை புடமிடுவதற்கான காரணம், என்னை சோதனைக்குட்படுத்துவதற்கான காரணம், ஏதோ ஒரு உன்னதமான நோக்கம் ஆண்டவர் என் மீது வைத்திருக்கிறார், அதை நிறைவேற்றப் போகிறார் என்ற விசுவாசம் நமக்கு இல்லாமல் போய்விடுகிறது. என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, யோசேப்பு குறித்து இங்கே படிக்கும் பொழுது அதை தான் வாசிக்கிறோம். கர்த்தர் சொன்ன வார்த்தை யோசேப்பின் வாழ்க்கையை நிறைவேறும் அளவும் இந்த வசனம் அவரை புடமிட்டு கொண்டே வந்தது, தகுதிப்படுத்தி கொண்டது. ஏன் தாவீதின் வாழ்க்கையில் கூட அதை தானே நாம் பார்க்கின்றோம். ஆடு மேய்த்து கொண்டிருந்த சிறுவனை ஆண்டவர் அபிஷேகிக்கின்றார் ராஜாவாக. அதற்கு பிறகு தாவீது எத்தனை நெருக்கடியான பாதைக்குள்ளாக அவர் சென்று கொண்டிருந்தார் என்பது நமக்கு நன்றாக தெரியும். ஒரு இடத்துல தாவீது முகத்தை மூடிக்கொண்டு அழுதார் என்றெல்லாம் பார்க்க. இன்னும் பல காரியங்கள் தாவீதின் நெருக்கடிகளை குறித்து நாம் சொல்லிக்கொண்டே வரலாம். இதெல்லாம் தாவீதை அழிப்பதற்காக, நிர்மூலமாக்கி விடுவதற்காக அனுமதிக்கப்பட்ட பாடுகள் அல்ல, மாறாக ஒரு தலை சிறந்த சமஸ்த இஸ்ரவேலின் ராஜாவாக உருவாக்கும்படி ஆண்டவர் இந்த பாடுகளை எல்லாம் அனுமதித்து கொண்டு வந்தார். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் வருகின்றதான இந்த பாடுகள், கஷ்டங்கள், ஒருவேளை உங்களுடைய அலுவலகத்தில் நீங்கள் நெருக்கப்படலாம், உங்களுடைய சொந்த குடும்பத்தில் பலவிதமான இன்னல்களை நீங்கள் சந்திக்கலாம், நீங்கள் எதிர்பார்க்க இடத்துல இருந்து ஏமாற்றங்கள் வரலாம். இன்றைக்கு பாடுகள் பலவிதத்தில் கடவுளுடைய பிள்ளைகளை சூழ்ந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் அவை எல்லாவற்றுக்கும் ஒரு நோக்கம் உண்டு. கடவுள் அந்த பாடுகளை உங்களுக்கு பயனுள்ளதாக, ஆசீர்வாதமானதாக மாற்றுவதற்கு ஆண்டவர் போதுமானவராக இருக்கிறார். ஆகையினால் இந்த பாடுகளிலே நாம் பொறுமையாயிருந்து கடவுளை துதிக்கும் பொழுது, யோசேப்பின் வாழ்க்கையிலே தன்னுடைய விருப்பத்தை நிறைவேற்றின கடவுள், தாவீதின் வாழ்க்கையில் நிறைவேற்றின கடவுள் நம்முடைய வாழ்க்கையிலும் நிறைவேற்றுவார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின்படியே நம்மை ஆசீர்வதித்து தேவதிட்டம் நம்முடைய வாழ்வில் நிறைவேறும்படி தொடர்ந்து நம்மை வழி நடத்துவாராக. ஆமென், ஆமென்.